ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு வைரலான தக்காளி சட்னி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ஒரு தக்காளி சட்னியே சொல்லலாம். ரீல்ஸில் பார்க்கும்போது இந்த ரெசிபி என் கண்ணில் பட்டது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். மொட இந்த சப்பாத்தி, பூரி, ப்ரெட்டுக்கெலாம் செம்ம காம்பினேஷனே சொல்லலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸோ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி 3 தக்காளி பாதியாக கட் பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ணிட்டு ஒரு 5-6 பல் பூண்டு அப்படியே வேகட்டும். ஸோ தக்காளியை நல்லா ஃப்ளிப் பண்ணி அதையும் நல்லா, அதாவது இந்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா, அதாவது தக்காளி மேலே இருக்க தோல் வர அளவுக்கு வெந்தால் போதும். ஸோ அந்த தக்காளி இருக்க மேலே இருக்க தோலை தனியாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி பவுலில் மாற்றிக்கோங்க. இடிக்கிற கல் இருந்தால் அப்படியே நசுக்கிக்கோங்க. அவ்வளோதான். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி, அரை லெமன் பிழிஞ்சிக்கோங்க. மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அரை டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கப்புறமா சப்பாத்தி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் விட்டு மொடன்னு இது பண்ணிங்கன்னா இதுக்கு செம்ம அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்தா எப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்க